ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கா. ஆக்டர் தான் வந்து காரை டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். யாருமே பேச மாட்டாங்க, எல்லாருமே வந்து உம்மனே இருக்காங்க, எல்லாரும் பயங்கர அப்செட்ல இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே ஹீரோயின் வேலையா வந்து பையன் கிட்ட தான் கேக்குறா, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, உன்னை நம்பி தானே நான் அனுப்பி வச்சேன், என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பொண்ணு ஐயோ இதுக்கு மேல நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு அங்க இருந்து ஓடிடுறா. பையன் என்ன சொல்றான்னா, ரொம்ப ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, சின்ன விஷயத்த நீங்க தான் பெருசாக்குறீங்க, நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாலாம் குடிக்கல அப்படின்னும் போது, நீ குடிச்சிட்ட அப்புறம் என்ன அதிகமா குடிக்கல கம்மியா குடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நியாயப்படுத்துற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இனிமே நீ எங்கேயும் போக கூடாது, ஈவினிங் ஆனா கரெக்டா வீட்டுக்கு வரணும் பாப்பா கூட, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. இவன் வந்து அவளுக்கு சரியா எதுவுமே பதில் சொல்லாம அவகிட்டயே கத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். அதே நேரத்துக்கு பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஒரு பொம்மைய புடிச்சு அடின்னு அடிச்சு அதை கசக்குன்னு கசக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அப்பா கூட இன்னொரு குழந்தைய பார்த்தது வந்து அவளால தாங்கிக்க முடியல. ஹீரோயினுக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்குது. உனக்கு என்னதாமா பிரச்சனை, உனக்கு மைண்ட்ல எதனா இருந்தா அம்மா கிட்ட நீ மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு ஒண்ணும் இல்லம்மான்னு சொல்றா. இத பாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எப்பவுமே அம்மா வந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அம்மா வந்து உனக்காக தான் உயிர் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இப்ப என்னம்மா அதனால இருக்கு, என்னதான் இருந்தாலும் அப்பா வந்துட்டு லவ் பண்ண மாட்டாரு இல்ல இனிமே நம்மள அப்படின்னு கேட்கும் போது, ஏமா அப்படிலாம் சொல்ற, உங்க அப்பா எப்பயுமே வந்து உன்னை பயங்கரமா லவ் பண்றாரு, எங்களுக்குள்ள இருக்க ப்ராப்ளம் அது வேற, ஆனா உங்க அப்பா வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்னு சொல்றா. கிடையாதுமா, அவருக்குன்ட்டு ஒரு குழந்தை வந்துருச்சு, இனிமே அவர் என்ன லவ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி இவ ஃபீல் பண்ற. இங்க அதே நேரத்துக்கு கேட்ட காட்டுறாங்க. கேட்டோட வீட்டுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அவங்களோட குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இவ வந்து எப்பவுமே ஒரு பொம்மையை வச்சுட்டு தான் தூங்குவாளாம். அந்த பொம்மையை திடீர்னு காணோம், எங்க போச்சுன்னே தெரியல, அது இல்லன்னா அவ தூங்கவே மாட்டா, என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அந்த புள்ள கதறி வீணா அழுதுகிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு குழந்தைய தூங்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேட் என்ன கேக்குறா புருஷங்காரன் கிட்ட அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு எதுக்காக அவ பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கேக்குறா. உடனே இவன் அப்படியே பிளேட்டு எப்படி மாத்துறான்னா, என்ன நீ என்ன சந்தேகப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் ஏன் உன்னை சந்தேகப்பட போறேன், அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே நீ என்னையும் லவ் பண்ணிட்டு என் கூட வந்த, நான் சந்தேகம்லாம் படல, பட் ஆனா அவளை எனக்கு பிடிக்கல, அவ எதுக்காக இங்க வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் கூட வந்துட்டு லாஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஹீரோயின் தான் வந்து ஹெட்டாவும் அதுக்கு மெயின் டாக்டராவும் போட்டிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் மெம்பர் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதுல பார்த்தா மினிஸ்டரும் அவங்களோட பொண்ணு நம்ம கேட்டும் வராங்க. நான் என் பொண்ணு இங்க வந்துட்டா வெளிநாட்டுல இருந்து, அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கேக்குமே அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் தான். இந்த மினிஸ்டர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளோட பொண்ணான கேட்டையும் கூட்டிட்டு வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா சேர்த்து விட்டுறா. கேட்டோட அப்பா வந்துட்டு புருஷங்காரனை கூப்பிட்டு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே நீதாப்பா எல்லாத்தையும் பாத்துக்க போற அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவனுக்கு அந்த சந்தோஷத்துல எப்படி பேசுறதுன்னே தெரியல. சார், நான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு பூரிச்சு போய் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கேட்டோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இவனை நல்லா உனக்கு தெரியும் இல்லையா, இவன் தான் வந்து இனிமே உனக்கு மேனேஜரா இருப்பான், நீ பண்ண வேண்டிய வேலையில எல்லாத்துலயும் வந்து அவனோட தலையீடும் இருக்கணும், அவனோட ஐடியாவையும் நீ கேட்டுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுதான் கொஞ்சம் இவனுக்கு இடிக்குது. மறுபடியும் பொண்ணு காட்டுறாங்க. பொண்ணு வந்து ஸ்கூல்ல சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு வந்துட்டு மத்தவங்க பேசுறது எல்லாமே இவ்வளவு குத்தி காட்டி பேசுற மாதிரி இருக்கு. நான் எங்க அப்பா கூட அங்க போனேன் இங்க போனேன், எங்க அப்பா எனக்கு இது வாங்கி தந்தாரு அது வாங்கி தந்தாருன்னு சொல்லும் போதெல்லாம் இவளுக்கு வந்து பயங்கர கஷ்டமா இருக்கு. அவங்க அம்மா இருக்காங்க, அம்மா பாசத்தையே காட்டுறாங்க அப்படின்றது அவளுக்கு புரியல. அதை கூட இல்லாத அப்பாவை பத்தின ஏக்கம் மட்டும்தான் இந்த பிள்ளைக்கு இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ப்ரொஃபஸரை வர சொல்லி ப்ரொஃபசர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இத பாரு, நீங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது குழந்தைங்களை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியல ப்ரொஃபசர், இந்த அளவு நடக்கும் நான் நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்றா. உன்னோட ரெண்டு பசங்களுமே இப்ப டீனேஜ் பருவத்துல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே இப்ப பயங்கர குழப்பமான மனநிலைமையில இருப்பாங்க ஆல்ரெடி. அந்த டைம்ல உங்களோட ஃபேமிலி பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சண்டை, இன்னொருத்தையோட உங்க புருஷன் இருக்கிறது, அது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்து குழந்தைங்களை குழப்பம். நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், குழந்தைங்களை நல்லபடியா பார்த்து
பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு அவ்வளவுதான். அதை கேட்ட உடனே பயங்கர அப்செட் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. பையனோட கிளாஸ்ல காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பாவோட வீடு ரொம்ப பெருசு, நீ போட்டோ எல்லாம் பார்த்தேன்டா நானு இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு கேட்கும் போது, ஆமா ஆமா ரொம்ப பெருசுதான், அங்க வந்துட்டு எக்கச்சக்கமான கேமிங் இதெல்லாம் வச்சிருக்காரு எங்க அப்பா, சான்ஸே இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது அங்க ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவரே வந்து இன்னொரு பொண்டாட்டி கூட இருக்காரு, அவங்க அம்மாக்கு சீக்கிரமா இன்னொரு புருஷன் வரப்போகுது, இதுல எந்த அப்பா வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா கலாச்சிக்கிட்டு இருக்கான் இவனை. அவன் ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியில வந்துடுறான். உடனே அந்த செக்ரட்டரியோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து இவன் கூடயே வந்து சமாதானப்படுத்துற மாதிரி விளையாட்டா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஃபவுண்டேஷன்ல ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் வந்திருக்கா. அவளோட பேர் வந்து ஜெனி. அவ வந்து இந்த டின்னோட ஃப்ரெண்டு போல. அவன் போன் பண்ணி என்ன சொல்றான்னா, ஃபவுண்டேஷன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போதா, அவ உன்னை எப்படி ட்ரீட் பண்றா அப்படின்லாம் கேட்கும் போது அவங்க என்ன ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றா. கவலைப்படாத, நீ இப்ப அசிஸ்டண்டா தானே இருக்க, அடுத்து நீயே வந்து கூடிய சீக்கிரத்துல அவளோட இடத்துக்கு வந்துருவ, இன்னும் எண்ணி ஒரே மாசத்துல அவ தலையை பிச்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுவா அப்படின்னு சொல்றான். இவன் பெருசா பிளான் பண்றான் ஹீரோயினை உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு. மறுபடியும் வந்துட்டு பையனை காட்டுறாங்க. பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்துட்டு வெளியில சாப்பிடறதுக்காக காஃபி ஷாப்க்கு போயிடுறான். இங்க பொண்ணு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அண்ணன் வருவான் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா வராம அவ கூட சுத்திக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஹீரோயினுக்கு போன் பண்ணிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றா. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள ஹீரோயினே அங்க போயிடுறா. உன்னை நம்பி தங்கச்ச வந்து விட்டுட்டு போனா நீ இப்படிதான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. அதே நேரத்துக்கு அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல இருக்க போட்டோ எடுத்து காமிச்சு, உனக்கு இதெல்லாம் தேவையா, தங்கச்சி இங்க தனியா இருப்பான்றது கூட கொஞ்சம் கூட யோசிக்காம நீ தனியா வெளியில அவளை விட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. வீட்டுக்கு போன உடனே தங்கச்ச புடிச்சு செமையா திட்டுறான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நான் வந்து வெளியில போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட நீ தானே போட்டு கொடுத்த, அன்னைக்கும் வந்து கேட்ட பத்தியும் அப்பாவை பத்தியும் நீ தான் போட்டு கொடுத்த, அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் பிரேக்கப் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீதான், மோசமான வெளியே அப்படின்னு தங்கச்ச திட்டுறான். அந்த டைமுக்கு ஹீரோயின் வந்துட்டு என்னடா பேசுற நீ, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கத்தும் போது, ஆமாமா உன்னதான் சொல்றேன், நான் என்ன போய் சொன்னேன், அவளால தானே நீங்களும் அப்பாவும் பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த புள்ள கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுது. ரூம்க்கு போய் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். கேர்ள் ஃபிரெண்ட் மெசேஜ் அனுப்புறா, இன்னைக்கே நம்ம 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நாளைக்கு படத்துக்கு போலாம், உன் தங்கச்சியும் கூட்டிட்டு வா அப்படின்னு தான் அனுப்புறா. இவனுக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னு தெரியல. அவங்க அப்பாக்கு போன் பண்றான். கொஞ்ச நேரத்திலேயே புருஷன்காரன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின், எதுக்காக நீ எங்களை இப்படி டார்ச்சர் பண்ற, தயவு செஞ்சு எங்களை சும்மா விடு, நாங்க ரிலாக்ஸா இருந்துட்டு போறோம் அப்படின்னும் போது, நான் வந்து உன்னை பாக்கணும்னு கொஞ்சம் கூட எனக்கு ஆசையே இல்ல, நான் என்ன பண்றது, என் பையன் தான் போன் பண்ணி கூப்பிட்டான், அவனுக்காக தான் வந்தேன், அவனை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. இதை பார், அவனை பாத்துக்கிறதுக்கான தகுதி உனக்கு இல்ல, அவனுக்கு உன் கூட இருக்கிறதுக்கும் பிடிக்கல, அவன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான், நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது பொண்ணு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. டார்லிங் நீயும் என் கூட வந்துடுறியாடி தங்கம் அப்படின்னும் போது, நான் வரமாட்டேன், நான் அம்மா கிட்டதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. பாவம் ஹீரோயின், தயவு செஞ்சு போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறா. ஆனா பையன் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேக்குற மாதிரி இல்ல. அண்ணனும் இப்ப கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்கு. இங்க கேட்டோட வீட்டுல காட்டுறாங்க. இவனுக்குன்னு ஒரு ரூம் செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு எக்கச்சக்கமான கேம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காளாம் கேட்டு. உடனே அவங்க அப்பங்கார என்ன சொல்றானா, பாத்தியா இது எல்லாமே உன்னோட சித்தி, நான் சொன்ன உடனே இப்பதான் அரேஞ்ச் பண்ணாங்க, இப்பதான் எல்லாமே டெலிவரி வந்தது, இப்பதான் எல்லாத்தையும் நாங்க பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கான். நீ இங்க உன் இஷ்டம் போல ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், நீ கவலையே படாத, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு கேட் சொல்றா. அதோட மறுநாள் காலையில அவன் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து கேட் என்ன சொல்ற அப்படின்னா, நீ வந்துட்டு எப்படி இது வரைக்கும் போவ, ஸ்கூலுக்கு வருவ அப்படின்னு கேட்கும் போது, அம்மா தான் பிக்கப் பண்ணுவாங்க டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, கவலைப்படாத நான் உனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவனுக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையாவா அப்படின்னு கேக்குறான். ஆமா, நிறைய பசங்க ஸ்கூலுக்கு வந்து மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி நீயும் ஜாலியா போயிட்டு வா, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எதுக்கெல்லாம் நீ கெத்தா இருப்பல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்பா உண்மையாவாப்பா அப்படின்னும் போது, ஆமா நான் கண்டிப்பா வாங்கி தரேன், பட் ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், நீ வண்டியை வேகமா மட்டும் எந்த காரணத்தை கொண்டு ஓட்டவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் பொண்ணை கொண்டு வந்து ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அங்கேயே ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பாக்குறா பையன் எப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு. கேட் தான் வந்து டிராப் பண்ணிட்டு போறா.
அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புருஷங்காரனோட ஆபீஸ்ல காட்டுறாங்க, இப்ப இவர் தானே எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு மாமனாருக்கு பதில். ஆனா இங்க மீட்டிங்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவனுக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டுது, நிறைய விஷயம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையுமே மேனேஜர்ன்ற பேர்ல கேட்டோட ஃப்ரெண்ட் சரி பண்ணிட்டு இருக்கான். பண்றது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ் எதிர்க்கும் பண்ணும்போது இவனுக்கு அது கொஞ்சம் அசிங்கமாகுது. கடுப்பாயிட்டு ஒரு டைமுக்கு மேல என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நீ வேணும்னே இது எல்லாத்தையும் பண்றியா, நீ எல்லாரும் எதிர்க்கு என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல சார் நீங்க தப்பு பண்ணீங்க, அதை நான் உங்களுக்கு சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். இல்ல எனக்கு என்னவோ நீ வேணும்னே என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் பயங்கரமா இங்க அசிங்கப்பட்டுட்டு இருக்கான் இவன் கிட்ட. ஹீரோயினும் பொண்ணு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு ஷோரூம்ல இவனுக்கு பைக் வாங்கறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. அது பார்க்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. ப்ரொஃபசர் கிட்ட பொண்ணை கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே தனியா பேசுறாங்க. அப்ப ப்ரொஃபசருமே உனக்கு என்ன மனசுல இருக்கோ சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது இவ ஒண்ணுமே சொல்ல மாட்டா. நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. ஆக்டரை பாக்குறதுக்காக டின்னருக்கு வராங்க ஹீரோயினும் குழந்தையும். அப்ப இவனுக்கு இது வரைக்கும் பையன் போனதே தெரியாது. எங்க அவன் அப்படின்னு கேட்கும் போது இப்பதான் பொண்ணு சொல்றா, அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவன் அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்ச நாள்ல அவனே போர் அடிச்சதுன்னா வந்துருவான் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நேரம் வரைக்கும் ஹீரோயினுக்கு தெரியாது நம்ம கேட்டுமே இந்த ஆர்கனைசேஷன்ல சேர போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஹீரோயினுக்கு தெரியுது. மீட்டிங்க்கு அவளுமே வரா. அதே நேரத்துக்கு புருஷக்காரனையும் பிங்கியையும் காட்டுறாங்க. இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரான். இப்ப எதுக்காக நீ பையனை கூட்டிட்டு போன, எதனால இப்படி எல்லாம் பண்ற, நீ பண்ற எதுவுமே சரி கிடையாது, அவ பசங்க தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கா, ஆனா நீ அப்படி இல்ல, எதுக்காக நீ இப்ப அவளை குழந்தைங்க கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிற, நீ பண்றது டூ மச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி பிங்கி கேக்குறா. அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நானும் என் பிள்ளைங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயின் வேலை செய்யறா இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலோட சேர்மன் கிட்ட போய் என்ன பேசுறான் அப்படின்னு பார்த்தா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோம், அதுக்கு நாங்க ஃபண்ட் பண்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை, பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க, யார வேலைக்கு வச்சுக்கிறீங்க வச்சுக்க கூடாது அப்படின்றத நாங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்குமே அந்த ஆள் ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பிரசன்டேஷன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். பொண்ணோட ஸ்கூல்ல இருந்து போன் வருது. ஹீரோயின் வேகமா வர. அங்க பார்த்தா புருஷங்காரன் ஆல்ரெடி வந்திருக்கான். என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இவ எதையோ திருடிட்டா அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாம் இவளை டீஸ் பண்ணிருக்காங்க. அதனால இவ ஹீரோயினோட பொண்ணு என்ன பண்றான்னா எதையோ தூக்கி அவளோட கண்ணுல அடிச்சு கண்ணு ரொம்ப டேமேஜே ஆயிடுச்சு. 2 பேரும் மாறி மாறி என்ன ஆச்சு உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா அவ வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, நீ எதையும் திருடி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ யாரையும் அடிச்சிருக்க கூடாது, அதுக்காக முதல்ல மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான்னா, என் பொண்ணு திருடியே இருக்க மாட்டா, அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றான். பொண்ணு பயங்கரமா காத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறா. ஹீரோயின் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னால அதனால பொண்ணு ஹீரோயின் மேல செம கோவமா இருக்கா. உடனே புருஷங்கார இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு, கவலைப்படாதரா தங்கம், நீ வா, அப்பாவும் நீயும் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு டின்னர் எல்லாம் முடிச்சிட்டு நைட் அப்புறமா வீட்டுக்கு போலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இதுதான் சான்ஸ்னு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் வருத்தத்துல பயங்கரமா குடிச்சிட்டு வீட்டுல படுத்துட்டு கிடக்குறா. அதே நேரத்துக்கு மினிஸ்டர் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளுமே பெரிய பிளான் போடுறா. இப்போ அந்த ஆர்கனைசேஷன் நடக்கிறதே ஹெட்டா நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. அந்த பதவியை கேட்டுக்கு எப்படியாவது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அவ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.